எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம நித்திஸ் கிச்சனில் வந்து நீர் மோர் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காண்டி நான் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் புதினா வந்து கொழுந்தாக இருக்கிற அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்க போகிறேன். ஏன் கொழுந்தை யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து நம்ம முத்தின இலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும். கொழுந்தாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொழுந்தாக எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப எடுக்க போகிறதில்ல, சும்மா ஒரு கையளவு தான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதையும் வந்து நான் கழுவிட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் செம்ம ஹாட் வெதர், ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாட் வெதர் அது மாதிரி சம்மரில் வந்து நீர் மோர் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 கப்பு தயிர் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டு தயிர் இல்லாட்டி கடை தயிர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நீர் மோர்னு சொல்லிட்டோமே, எப்படி கடைய போகிறேன்னு பார்த்தீங்களா, நான் வந்து மத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்னது, இதில் வந்து 1 கப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த ஹேண்ட் பிளெண்டர் இல்லாட்டி ஒரு பீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நம்ம நவீன மத்து, இது நம்ம வேலையை சுலபமாக ஆக்கிடும். அது மாதிரி நிறைய குவான்டிட்டி ஈஸியாக செய்யலாம். இது கூட வந்து நான் வந்து தயிரோட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி தண்ணி கரைக்கிறதுல வந்து ஈஸியாக நம்ம டேஸ்ட் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா. ஸோ அது கூட 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப இஞ்சியோ பச்சை மிளகா சேர்த்தாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது கூட நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஒரு கையளவு வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். கூட கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அரைக்காமே நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஊரில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மத்து வச்சுருப்பாங்க. என்கிட்ட இருக்கிறதே இந்த மத்து தான். இதில் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும், பட் பண்ணலாம், கொஞ்சம் மெதுவாக பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் ஈஸியர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பீட்டர். நல்லா தயிரை பீட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டரையும் யூஸ் பண்ணலாம், இதுவும் ஒர்க் ஆகும். பீட்ரு பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையா பண்ணும் போது. இதோட இதை சேர்த்திடலாம். இதோட இந்த பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்திடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது நல்லா அடிச்சிடுவோம். ஒரு நல்லா பீட் பண்ணியாச்சு. அது வந்து ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை, தண்ணியாக இருந்தால் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வாட்டர் வந்து உங்களுக்கு வேண்டிய திக்னஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருகாப்பிள் வந்து எனக்கு வந்து அந்த ராவாக வந்து அது குடிக்கும்போது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் நல்ல ஹாட் வெதர், இதை வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நமக்கு வேண்டிய போது எடுத்து நம்ம வந்து அதை வந்து குடிச்சிக்கலாம். நம்ம ஆசம், நம்மளுடைய நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க், உங்கள் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, உடம்பு சூடு தணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மாதிரி நீங்கள் இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.